கல்கோட்டையை வைத்து காரகோடி வரம் கொடுக்கக்கூடிய தாயாரப்பட்டா மகாலி சண்டியனுடைய வாசலில அம்மாளுக்கு புரட்டாசில பெருந்திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனா அம்மாளுடைய உத்தரவுப்படி ஆணி மாசையில எனக்கு அழகான குடை வேணும்னு கேட்டதுனால ஆடி மாசம் கேட்டதுனால ஆமராசா இந்த அம்பிகைக்கு ஆணி மாத்த கூட சீரோடு சிறப்போடு செல்வ பாக்கியத்தோடு நடக்கு இந்த கல்யாண வாசலிலே கதைய நாங்க பாட போறோம். அலங்காரம் வேளையிலே நாங்கள் பாட ராணியோட வாசலிலே ராணியோட வாசலிலே கதை பாடுவோமே. ராணியோட வாசலிலே சந்தி ராணியோட வாசலிலே கதையை பாடுவோமே. அம்பிகளுடைய வாசல் அவரோட வரலாற்று சிறப்பு பாடுவோம்னு சொல்லி சபையோர்களே பெரியோர்களே வருங்கால வாலிப சிங்கங்களே குட்டி தங்கங்களே நாங்கள் பாடுகிற கதையிலே சொல் குற்றம் பொருள் குற்றம் இசை குற்றம் மேல குற்றம் தாள சாரீர குற்றங்கள் இருந்தாலும் எந்த வகையான குற்றம் குறை இருந்தாலும் உங்க பிள்ளை சேட்டை செஞ்சா எப்படி மன்னிப்பியலோ நம்ம பிள்ளை தானே என்ன செய்ய வந்து சேர்ந்துருச்சுன்னு விடுவீங்களோ. ஆமா எங்களை மன்னித்து மறுபாது கொடுக்கணும்னு சொல்லி இந்த அம்மாரோட வாசல்ல யாரோட இருக்கு அதை பாட போறோம் தெரியுமா? யாரையா? அம்மனோட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாடு அருள் புரிவாய் அருள் புரிவாய் அம்மனோட கதைகள் பாடு கதைகள் பாடு கதைகள் பாடு ஆண்டவனை அருள் புரிவார் அருள் புரிவார். வாலியோட கதைகள் பாடு கணபதிய வாருமையா மாரியோட கதைகள் பாடு மாயவன வாருமையா முந்தனோட கதைகள் பாடு முந்தனோட கதைகள் பாடு முந்தனோட கதைகள் பாடு முந்தனோட கதைகள் பாடு அப்படி அம்பியனுடைய வாசல்ல அவளோட திருக்கதையை பாடுவோம்னு சொல்லி நம்முடைய மந்தித்தோப்பு மாநகரம் எப்பேற்பட்ட சீமை தெரியுமா? எப்படிப்பட்ட சீமை சாமி? வந்தோரெல்லாம் வாழ வைக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரம் இந்த ஊரு. ஆமராசா சரி என் தம்பி ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஊர் வளர்ந்துகிட்டேதான் இருக்கு. ஆமா ஊர் பெருகிட்டே இருக்கு. ஆமராசா ஆமா ஊரு பெருகுனா யாருக்கு கொண்டாட்டம்? ஊரு பெருகுனா யாருக்கு கொண்டாட்டம்? நமக்கு தான் கொண்டாட்டம். அதனால பாட நம்மை பாராட்டி அன்பு கரத்தாலே அள்ளிப்பணம் கொடுத்தது யாரையா? யார் யார் சாமி? பேர் என்ன வருதாயி? காளியம்மாள். ஆமா நமது கல்யாணி கல்யாணி ஆட்சி கையினால அள்ளிப்பணம் கொடுத்திருக்காங்க. நமது அட்டான் டீக்கார செல்வம் நமது வேல்சாமி ஐயா வில்லிசேரி பாபா கோயிலுடைய அக்கா மகன் வேல் செல்வத்தான் அள்ளிப்பணம் கொடுத்திருக்காரு. அன்னாருடைய குடும்பம் குட்டி ஓத்தரம் எல்லாம் வாழ்க வளர்க என்று இந்த அலங்கார மேடையில யாரோட கதை பாட போறோம் பாருங்க. அம்மனோட கதைகள் பாட காளியோட கதைகள் பாட மாரியோட கதைகள் பாட மாரியோட அடுத்தபடியாக நமது பாப்பா தங்கலட்சுமி ஜெயசங்கர் போதும் அப்படியே விட்டுருங்க. என்ன நோண்டிட்டே இருவேரும் சேர்ந்து அள்ளிப்பணம் கொடுத்திருக்காரு. ஆண்டு வாரா ஆண்டு வாரா தானாகிய கையில தவறிசிகளும் பொண்ணு வெள்ளி கையில பொண்ணு புத்திரரும் முத்து வெள்ளி கையில 303 கோடி இந்திராதி தேவர்களும் அந்த சத்தியலோகத்திலே சந்திரமுகன் சரஸ்வதியும் நாகலோக வட்டணத்திலே நாகக்கண்ணி நாகராஜன் ஆண்டு வருகிறார்கள். உடனே வாழ்ந்து வருகிறார்கள். எப்படி எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி கண்ணு இமையும் போல கடலும் அலையும் போல ஒருதர் சொல்ல ஒருதர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். நீங்க எல்லாம் உங்க வீட்டம்மா சொன்னா கேப்பீங்களா? ஐயா
நான் என் வீட்டம்மா சொன்னா கேட்க மாட்டேன். என்ன? ஆமா, அவ ஏதாவது யாரா உடமா சொல்லிடுவா. ஆஹா, என் குழந்தைய சொன்னா தான் கேட்பேன். அது சரிதான். ஆமா, நீ குடும்பத்தையே கெடுத்துறவளுக்க. ஆ, இன்னைக்கு பார்த்து என் தம்பி முரளி வந்திருக்கான், குழந்தையா சொன்னா கேட்போம்னு இவன் காலையில போய் எங்க அறைய பிடிடப்படாத. என் குழந்தையா மாதிரி நம்மளுக்கு நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. ஏன்னா சாமி வேட்டைக்கு போனது அங்க கருப்ப வந்து இறங்கிடுவான், சின்ன கருப்பைன். ஏயா, அப்படி நீங்க வீட்டம்மா சொன்னா கேட்க மாட்டியே. 1000 இருந்தாலும் மனைவி சொல்ல கட்டாயம் கேட்டுத்தான் நடக்கணும். ஆமா, ஏன் தெரியுமா? நம்மளை நம்பி வந்தவளை என்னைக்குமே மதியாம நடக்கப்படாது. அந்த நாகக்கண்ணி நாகராஜனோ ராஜனோ அன்பு அரணம் அல்லும் பகலுமாக ஆக என்ன அழகாக வாழ்ந்து வருகிறார் பாருங்க. எப்படி சாமி? எப்படி தெரியுமா? ஆமா. எலடுக்கு மாளிகையா, எதிரெண்டு சாவடியா, 10 அங்கே மாளிகையாம் புள்ள பழுங்கினால மண்டபம்மா. எலடிக்கு மாளிகையாங்க எதிரெண்டு சவடியா, 10 அடிக்கு மாளிகையா கண்ணி பழுங்கினாலே மண்டபமா. 7 அடுக்கு மாளிகை, எதிர 2 சாவடி, 10 அடுக்கு மாளிகை பழுங்கினாலே மண்டபம். அடுத்தபடியாக யாரியா? நமது பிள்ளையார் நத்தம் குருராசையா. பிள்ளையார் நத்தம். ஆமராசா. சரி, குருராசையா குடும்பத்தார் சார்பாக சர்வாக 500 ரூபாய் 1 லட்சமாகவே அள்ளி பணம் கொடுத்திருக்காங்க. ஆஹா, அன்னார் குடும்பம் வாழ்க வளர்க இறைவனுடைய அருளால. அருளாலே. அப்ப நாகக்கண்ணி நாகராஜங்கிட்டே சொல்லுதா, எப்படி? என் மண்ணா என் மனவாரா, ஆமா, நமக்கு நாடு இருக்கு, நகர் இருக்கு, நஞ்சு இருக்கு, புஞ்சு இருக்கு மண்ணா. இருக்குமண்ணா. ஏகப்பட்ட சொத்து சம்பாத்தியத்தை ஆண்டவன் கொடுத்திருக்கான். அப்படி எனக்கு இப்பே ஏற்பட்ட குறைய கொடுக்கலாமா மண்ணா? ஏமா, என்ன உனக்கு தான் ஆண்டவன் இவ்வளவும் கொடுத்திருக்காரு. ஆமா, இன்னும் உனக்கு என்னமா குறை? என் நாகராஜா, ஆமா, நாம சொத்தால குறைவில்லை, சுகத்தால தாழ்ச்சி இல்லை. அந்த வயர்லெஸ் வாங்கி நீ பேச வச்சுக்கோ. அந்த பேச எனக்கு பாலால குறை இல்ல, பாக்கியத்தால் தாழ்ச்சி இல்லை. எனக்கு ஏகப்பட்ட சம்பாத்தியத்தை ஆண்டவன் கொடுத்திருக்கான். ஆண்டவா, சரியா? இவனுக்கு மைக் சரி. ராசா, ஆமா, அப்படி ஆண்டவனுடைய அருளால நாகக்கண்ணி அழுது புலம்புதா. ஆஹா, காளியம்மாள் குடும்பத்தார் சார்பாக அள்ளிப்பணம் கொடுத்திருக்காங்க. அவையா. அடுத்தபடியாக சரி. ஹலோ, நாகம்மா ஜக்கம்மாள் நகர் சரி, அள்ளிப்பணம் கொடுத்திருக்காங்க. ஆமா. அப்ப நாகக்கண்ணி நாகராஜங்கிட்ட சொல்லும் போது, அப்போது ஏ என்கனவா ராஜமண்ணா, எனக்கு வைத்த பிராணநாதா, நாதா, என் மனவாரா, அப்படி அவ என்ன சொல்லி புலம்புதா பாருங்க. அந்த பிள்ளை எல்லா வாசலுக்கு பெரிய ஒரு வரமாட்டா, மதல எல்லா வாசலுக்கு என் மங்கையரு வரமாட்டா. என்ன செய்ய எதுவே என்ன செய்ய அழுவாளம் புலம்புவாளா, அவன் கண்ணீரை வடிப்பாளா, அவன் ஏங்கி தவிப்பாளா, ஏங்கி தவிக்கா கண்ணீரை வெடிக்கா நாகராஜங்கிட்ட புலம்புதா. பார்த்தா நாகராஜன், சரி, ஏட்டி ஆமா, வீடான வீட்டுல கண்ணீரை வெடிக்கப்படாது, வெடிக்கூடாது. இப்பவே புறப்படு, கிளம்பு. என்ன இப்பவே கிளம்பிடு. கிளம்ப, ஆண்டவனை போய் பாப்போம், அருந்தவ சிறப்போம், ஈஸ்வரனை பார்ப்போம், இருந்து தவம் செய்வோம். வேல் முருகன் முருகம்மாள், ஆமா, ஜக்கம்மா நகர். சரி, ஏயா, ஆமா, முருகம்மாளை போல ஒரு அன்பான பொம்பளைய நாட்டுல பாக்கவே முடியாது. ஏ அப்பா, என்ன நீங்க வந்தவொடனே அவ்வளவு ஒரு கவனிப்பு. கவனிப்பா, ஆமா, அப்பளம் பொரிச்சு புருஷனை கொடுக்கால இல்லையா, நம்மள கண்டதும் தட்டு நிறைய வச்சிருவா. ஏன் அப்பா, ஒரு 21 அப்பளத்தை பொரிச்சு உங்களை சுத்தி வச்சுதான் முருகமா. செந்தூர் டீ ஸ்டால், ஆமா, ஐயா அவர்கள் 501 லட்சத்தை அள்ளிப்பணம் கொடுத்திருக்காங்க. சரி,
செல்லம்மாள் சுரேஷ் ஆஹா தக்கம்மா கோயில் பூசாரி பூசாரி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக அள்ளிப்பணம் கொடுத்திருக்காங்க. ஆமா அப்ப நாகராஜங்கிட்ட நாகக்கண்ணி சொல்லவும் சரி பாரதா இருவேரும் சேர்ந்த ஆண்டவனை பார்க்கணும், அருந்தவசம் இருக்க வேண்டும், ஈஸ்வரனை பார்க்கணும், இருந்து வரம் செய்ய வேண்டும். அவ எங்க வாரா தெரியுமா? எப்படி ராசா ஆமா நீங்க எங்கேயும் கோயிலுக்கு போனோம்னா எப்படிப்பா போவியே? நாங்க எங்கேயும் கோயிலுக்கு போனோம்னா குறுப்பா போவோம். எப்படி? ஒரு 20 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 5-5 ரூபா கொடுத்து ஒரு ஆட்டோவை பிடிச்சு ஏறி போயிருவோம். அது சரிதான். ஆமா அப்படி போனா தானே கூட்டத்தோட கும்பிடலாம். பின்னாடி 4 பேரு, முன்னாடி ஒரு 2 பேரு, டிரைவர்ட்ட ஒரு 3 பேரு. ஆஹா ஆமா வேற வண்டியை ஓட்ட வேண்டாமா? அது நாங்களே அங்கிட்டு கையை பிடிச்சு ஆட்டி கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல சேர்த்துருவோம். அது சரிதான். ஆமா வண்டி அவனை பக்குவப்படுத்தி விட்டுறாதீங்க. அவன் நாகக்கணி நாகராஜனம் ஆண்டவனை பார்க்க சரி எப்படி வாரா தெரியுமா? எப்படி? அவகாவி நல்லோ உடைய நீந்தா உடைய நீந்தா உடைய நீந்தா ஆவி உடைய நீந்தா உடைய நீந்தா அவ முத்துராஜ மாலை இட்டா மாலை இட்டா காவி நல்ல உடைய நீந்தா அவள் காவி நல்ல உடைய நீந்தா முத்துராஜ மாலை போட்டா காவி உடைய நீந்தா உத்தராட்ச மாலை இட்டா செப்பு கெடுக்கா சிவனாரத்தான் நினைத்தா. நினைக்க ஏயா ஆமா கடவுளை நினைச்சு கண்ண மூடி தவம் இருக்கா. அடுத்தபடியாக சரி நமது அரிசி கடை மிலிட்டரி ஐயா அரிசி கடை ஆமா சரி அவர்கள் சார்பாக அள்ளிப்பணம் கொடுத்திருக்காரு ஐயா மதன். ஆமா அவங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு, என் பேரை சொல்லிடாத உன் பேரை சொல்லிக்கோ. சொல்லிக்கோ. அவர்கள் குடும்பம் வாழ்க வளர்க என்றென்றும் என் அம்பியினுடைய அருளாள பார்த்தா நாகக்கண்ணி சரி ஆண்டவனை நினைத்து அருந்தவசம் இருக்கா. ஈஸ்வரன் நினைத்து இருந்தீங்க அருந்தவம் அருந்தவசம் மாட்டி பாருங்க கீழே நடக்கு மைக்கு நம்ம மைக்குடா மாட்டி பாரு. என்ன ஒண்ணு எடுத்தா ஒண்ணு எடுத்து தொலைய மாட்டேங்குது. ஹலோ குடு ஹலோ போட்டு நாகக்கண்ணி பார்த்தா ஆண்டவனை நினைத்த அருந்த அவசர ஒய்ய மருந்தா அழகா தவம் இருந்து அறிகிறார். ஆமராசா சரி ஏ தம்பி ஆமா நீங்க எதுவும் கோயிலுக்கு விரதம் இருப்பீங்களாப்பா? நாங்க அதெல்லாம் விரதமே இருக்கதே கிடையாது. என்ன ராசா? உங்களை மாதிரி தான் இருப்போம். ஆஹா ஆமா எப்படி? காலையில எந்திரிச்சோடனே ஒரு செம்பு கோமியம். ஆமா சரிதான். மதியம் 2 செம்பு பானக்கரம். ஆஹா நைட்டு 3 செம்பு மஞ்சப்பால். ஆமா அதை தவிர நாங்க எதுவுமே சாப்பிடறது 8 நாளா. இழைச்சு போயிட்டீல. நான் மட்டும் கிடையாது, முடி ஒண்ணுதான் வளர்ந்துருக்கு தாடியில, உடம்பு வளரலையா. நாங்க ஒரு 12 பேர் அப்படித்தான் விரதம் இருந்தோம். நீங்க ஊரா? முதல்ல பெரிய பூசாரி மாரிமுத்து, ஆமா சின்ன பூசாரி கரணு, சரி 3வது முருகேசன், ஆமா 4வது முப்படாதி, 5வது ராசகுரு, ஆஹா 6வது அலெக்ஸ், சரி 7வது காளாசல் கனகராசு, ஆமா 8வது ஜெயலட்சுமி. சரி ஏயா இவ்வளவு வேத்துக்குன்னா காலமாட்டு கோமியமும் ஜாத்தா குடிச்சு பெரிய பெரிய பூசாரி எல்லாம் இருக்கீங்களா? ஏயா அந்த நாகக்கண்ணி ஆண்டவனை நினைத்தால் முடிய கண்ணை திறக்காம என்னுடைய நாமத்தை சொல்லுதா. அவ எப்படி தேடுவா தெரியுமா? ஆண்டவா பகவானே அவ சிவ சிவா என்று சொல்லி அவ சிவனார தேடுதா என்று சொல்லி அவ அரணார தேடுவாளா. எம் அங்கையார நாகக்கண்ணி எம் அங்கையார நாகக்கண்ணி அவ ஈசனையும் தேடுவாளோ. மூடிய கண்ணை திறக்காம முக்கண்ணனையே நினைத்தா. அடிக்கின்ற காற்றை ஆகாரமாகவே புசித்தா. நாகக்கண்ணிக்கு காத்துதான் சாப்பாடு, தண்ணி எல்லாமே. பல்லெல்லாம் பாசி பெத்த முடிகள் எல்லாம் தடைகள் பண்ண அவ இருந்த மாதிரில விரதம் இருந்தா இருக்கணும். 12 வருடம் பாரத்தவத்துல போய் இருக்கா. அழகாக தவம் இருக்கா. என்னையா இப்ப நம்மளும் தான் விரதம் இருக்கமே. என்னையா இந்த சாதாரண நாள்லாம் என்னை கையில காப்ப கட்டுதமா 7 மணிக்கு வயிறு கர்ன்னு இறையும். காப்ப கட்டின நேரத்துக்கு ஆத்தா சோதனையா என்னமோ. சரி சாமி மேல பார்த்த போட்டு ஒரு மணிப்ப கட்டு ஒரு 27 இட்லி காலையில அரைஞ்சிட 27 1 2 கிடையாது கிடையாது. அது சரிதான். இட்லி சின்ன இட்லி தானே? ஆமா சின்ன இட்லி தானே? சின்ன இட்லி தானே, அதுவும் சரிதான். அப்புறம் மத்தியானம் என்னையா சாப்பிடுவீங்க? மதியம் கொஞ்சம் காலு பருப்பு சோறு, ஒரு புளி குழம்பு, அது சரிதான், கொஞ்சம் துவையல். அடுத்தபடியாக ஒரு கோயிலுக்கு விரதம் இருந்தா இப்படித்தான் இருப்பீங்க. இப்படித்தான் இருப்போம். என்ன செய்ய, எங்க விரதம் அவ்வளவுக்குள்ளதான் இருக்கு. அது சரிதான். உங்களாவும் இருக்க முடியல. ஏன் மிருதங்கக்காரன் விரதம் இருப்பியாடா?
என்ன அவன டாக்டர் விரதத்து பக்கம் போக கூடாதுட்டாராம். ஆஹா நம்ம பாடி ரொம்ப வீக்கா இருக்குன்னு. அது கொஞ்சம் சரிதான். பார்த்தா மங்கையான நாகக்கண்ணி ஆண்டவனை நினைத்தா ஆமாம்மா தபசுல போய் இருந்தா அப்படி பாட நம்மை பாராட்டி யார் யாரையா கருமாரியம்மன் கோவில் இளைஞரணி KMA பாய்ஸ் FT பாய்ஸ் அன்னார் அவர்கள் சார்பாக அள்ளிப்பணம் கொடுத்திருக்காங்க. மலர் மாலைய மாணிக்க மாலையாகவும் பூமாலைய பொன்மாலையாகவும் நம்ம கோயிலிருந்தே காக்கா தூக்கிட்டு வந்திருக்கேன். வாத்தியாரே இங்க வச்சுக்கிறது இரு. ஆண்டவருடைய அருளால வாழ்க வளர்க வையகம் உள்ள மட்டும் நாகக்கண்ணி ஆண்டவன் வச்சு தபஸ் இருக்கும் போது ஆடாத கைலாசம் ஆடுதையா செய்யுதையா கைலாசம் ஆடுதையா அசையுதையா. ஆடாத கைலாசம் ஆடுது அசையுது எங்கு பார்த்தாலும் அக்னி சோலையாகவே இருக்கு. பார்வதி வாக்கையா ஆண்டவா சாமி இந்த ஆடாத கைலாசம் ஆட காரணம் என்ன? நம்ம கைலாசம் இப்படி அசைய காரணம் என்ன? இங்க பார்த்தாலும் அக்கினி சோலையா இருக்கு. என்ன சாமி காரணம்? ஏன் சாமி இப்படி இருக்கு? அப்ப பார்வதி பகவான் சொல்லுதாரு பார்வதி கிட்ட, பெண்ணே பார்வதி சுவாமி இந்த கைலாசம் ஆடுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? என்ன நினைச்சு ஒரு பக்தை கடும் தபசு இருந்து வாரா. அவள் இருக்கக்கூடிய தவ நிலைமையானது நம் கைலாயம் ஆடி அசைந்து அக்னியாக இருக்கிறதம்மா அப்படின்னு சொன்னா பாருங்க. ஆமா யார்கிட்ட பார்த்தா பார்வதி ஆண்டவா சுவாமி உடனே போய் தபசு இருக்கக்கூடியவருக்கு வரத்தை கொடுங்க கொடுங்க. அடுத்தபடியாக நமது அன்னை உடனே வரப்படுங்க தபசு இருக்கக்கூடியவருக்கு வரத்தை கொடுக்கணும்ல. கண்டிப்பா கொடுக்கணும். அதுதானே உங்க கடமை. பார்வதி என்ன பார்வதி என்ன சுவாமி அந்த தவம் இருக்கவருக்கு நான் வேண்டிய வரத்தை கொடுத்துட்டு வரேன் பாரேன்னு ஆண்டவன் புறப்பட்டார் பாருங்க. பார்வதி ஆண்டவருடைய திரு கரத்தை பிடித்தா இறைவா இங்க வாங்க நானும் உங்களோட இன்னைக்கு வரனே சுவாமி. நீயும் என் கூட வரையா? ஆமா ஆண்டவா. பார்வதி என்ன பய புலோகம் பொல்லாத புலோகம் அங்க வெட்டி குத்து கொலை சதி மோசம் நாசம் ஒருத வீட்டுல விளக்கறிது ஒருதனுக்கு பிடிக்காரு பார்வதி. ஆமா பார்வதி. ஏயா இந்த முளப்பாரி வளர்த்திருக்கக்கூடிய கரண் மாரிமுத்து முருகேசன் முளப்பாரிய கோயிலை சுத்தி கொண்டு வாங்க. ஆமா ஆண்டவனோட அருளால சரி பார்வதி வாச்சாயா ஆண்டவா எப்படி நான் உங்க கூட வாரேன் சுவாமி. பார்வதி அழகாக புறப்பட்டாள். ஆண்டவன் பாதத்தை பணிந்தா. இருவேறு எங்கே வருவார்கள் தெரியுமா? அந்த கைலாச மலைய விட்டு பார்வதி புறப்படுதா. அடே அப்பா உலகமாதா தாட்சாயணி உலகத்துக்கு வரும்போது எப்படி வருவா? எப்படி வருவா? என்ன அழகோடு வாரா தெரியுமா? காஞ்சிபுரம் பட்டேடுப்பா பட்டேடுப்பா கட்டழகி பார்வதியா பார்வதியா பட்டெடுப்பா பட்டெடுப்பா பட்டேடுப்பா உமை பார்வதியா பார்வதியா. ஆண்டிவரம் பட்ட கட்டி பார்வதி அழகா புறப்படுதா. சரி பகவான் பார்த்தாரு பட்ட ஆட வஸ்திரத்தை கட்டினாரு. இவரு பட்டி வேட்டியை கட்டி இவரு சம்மட்டு கிளம்புதாரு. சரி என் தம்பி நீயும் வீட்டு மாடு விருந்துக்கு போனா எப்படிடா போவியே? நாங்க என்ன லாசு மாசாவா போவோம் என்னையா? நாங்களும் நல்லா கிளம்பி டிப் டாப்பா போவோம். டிப்பு டாப்புன்னா டிப்பு டாப்புனா தெரியாதா? என்ன ராசா? நல்லா ஒரு டி ஷர்ட் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஒரு கண்ணாடி அது சரிதான் ஒரு ஷூ ஷூ. ஆமா அப்படி நீங்க போட்டிருப்பீங்க. நாங்க போட்டிருப்போம். உங்க வீட்டம்மாளுக்கு அவளுக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் அவளுக்கு 2 கண்ணாடி ஒரு டி ஷர்ட் அவளுக்கு ஒரு ஷூ. ஷூ மட்டும் 1 2 காலுக்கு 2. அது சரிதான். ஆமா என்னப்பா அவளுக்கு மட்டும் 2 கண்ணாடி போட்டு விட்டுருக்க? அவ போன வாரம் கண்ணாடி வேணும்னா 1 வாங்கி கொடுத்தேன். அவங்க ஸ்டைலா கண்ணுல ஓடாம மண்டையில தூக்கி வச்சுக்கிட்டு பறக்க பார்த்துட்டு வந்தாங்க. லாரி முன்னாடி வச்சு கல்லு அடிச்சு கண்ணுல தரிச்சிருச்சு. அது மண்டைக்கு 1 கண்ணுக்கு 1. அது சரிதான். ஆமா 2 கண்ணாடி 2 கண்ணாடி. நீங்க மதினிக்கு ஒத்த கண்ணாடி தான் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவளுக்கு 1 போதும்னு சொல்லிட்டா. 2 வாங்கி உங்க தலைக்கு மேல 1 பின்னாடி 1 வச்சுக்கோங்க. பின்னாடி நல்லா அழகா இருக்கும். ஏயா? ஆமா பெண்ணுக்கு அழகு சேலை மயிலுக்கு அழகு தோகை. தோகை இருக்க மயில் தானே பார்க்க அழகா இருக்கும். என்னைக்குமே என் வீட்டம்மா சேலையோட தான் இருப்பா. நான் நைட்டு விழிச்சாமா இறக்க போயில கூட நைட்டியோட அப்படியே தலையை சொரிஞ்சுக்கிட்டு எதுக்கு நினைக்கிட்டு இருக்கு. அந்த நாகக்கண்ணி நாகராஜனை பார்க்க பகவான் பார்வதி எங்க வருவார்கள் தெரியுமா? எங்க வாரார் பாருங்க. கையிலை நல்ல கையிலை வீட்டு கையிலை விட்டு கையிலை
வெட்டி பகவான் வாராரே. மர்மோனே மர்மோனே யாரு பேரு பார்வதி கைலாசமலை விட்டு இறங்குதாக சரி. பார்வதி ஒரு அதிசயத்தை கண்ணிலே கண்டாள். என்ன சாமி அதிசயம்? ஆண்டவா, ஆமா. ஈரேழு உலகத்தை படைத்து காத்து படியளக்கும் பரம்பொருளை ஆதி சிவனார் சாட்சாதி சிவபெருமான் நீங்க தானே சுவாமி, இங்க வாங்க பாரு. அண்ணா பாருங்க, ஒரு சண்டாள விறகு வெட்டி மேக்கப்ல இருந்து அடிக்கப்ப வெட்டுதானே சுவாமி. கீழே விழுந்தா செத்துள்ள போவான். பார்வதி பார்த்தா சரி. ஆண்டவா, சாமி அவனை எப்படியாவது காப்பாத்துங்க. அவனை எப்படியாவது காப்பாத்தவா? ஆமா சாமி. பார்வதி, என்ன அந்த விறகு வெட்டிக்கு என்னோட விதி நிலைமை முடிந்தது. எல்லாம் அம்மா உருவத்தை கிட்டலையா, அவளை தூக்கி விடுங்க. அவளுக்கு தான் பார்த்தா பார்வதி அங்க என்ன என்ன சொல்லுவா தெரியுமா? எப்படி? ஆண்டவா, எப்படியாவது அந்த விறகு வெட்டியை காப்பாத்துங்க. அப்படியா? ஆமா சாமி. பார்வதி, என்ன அந்த விறகு வெட்டி கீழே விழபடியாக நமது கோவில் சில்லையாபுரம் சரி பொண்ணு ஆண்டவா, அவனை எப்படியாவது காப்பாத்துங்க. காப்பாத்து. ஆமா சாமி, எப்படியாவது காப்பாத்தவா? பார்வதி, அவனுக்கு இன்றோடு 6:45 அரையுங்காலி 7 நாட்டாந்தோழர் தீட்டான். அதனால விறகு வெட்டி கீழே விழ போறது உறுதி, அவன் சாக போறது நிசம். அவனை காப்பாத்த முடியாதுன்னு சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தையை காதல் கேட்டு பார்வதி சொல்லுதா, அப்படி ஆண்டவா, ஏ இறைவா இறைவா குழம்பி தவித்தா. அடுத்தபடியாக நமது உண்ணாமலை கல்லூரியினுடைய இன்ஜினியர் இன்ஜினியர், ஆமா, உண்ணாமலை கல்லூரியை உடனிருந்து செயல்படக்கூடிய நமது ஐயா சக்திவேல் பாரதி நகர் அன்னார் சார்பாக அள்ளிப்பணம் கொடுத்திருக்காங்க. அன்னாருடைய குடும்பம் வாழ்க வளர்கையின் ஆண்டவனுடைய அருளால. ராசா, அப்ப யார்ட்டு பாக்கா என்னம்மா ஆண்டவன் சொல்றாரு, ஏ பார்வதி, அம்மான்னு சொன்னா நீ காப்பாத்து, அப்பான்னு சொன்னா பகவான் நான் காப்பாத்துதம்மா. அந்த சண்டாள பிறகு வெட்டி அம்மான்னு சொல்லக்கூடாதா? பச்சை டைரி எட்டுவா, அப்பான்னு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? பாவி என்ன சொன்னான் பாருங்க. எப்படி? செத்தே நன்றி சிவலோகம் போனாரே, செத்தே நன்றி சிவலோகம் போனாரே. வாக்கு சனியம் போக்குறன்னு சொன்னது போல நல்லதை சொன்னா நல்லது நடக்கும். என்னைக்குமே வாயில நல்ல சொல்லு வரணும். ஆமா ராசா சாமி, பாட நம்மை பாராட்டி சரி ஒட்டநத்தம் ஒட்டநாரம்மன் கோவில் நிர்வாகம் நமது நிர்வாகத்திலே பணியாற்றி அம்மாளுக்கு ஆண்டதோறும் மாலையிட்டு பேச்சியம்மாள் ஆமா அவதாரம் அணியக்கூடிய நமது உடன் பிறப்பு ரத்தத்தின் ரத்தம் சரி ஒட்டநத்தம் பரமசிவம் இருக்கிறதால அள்ளிப்பணம் கொடுத்திருக்காங்க. அவசாமி பரமசிவம் சரி சப்பா மாப்பிள ஆமா நம்ம இசைக்கு நான் அதான் பச்சை வெட்டி தூத்துக்குடி கணேசன் எங்கேயோ பார்த்த மாதிரியே தெரியுதுன்னு எனக்கு சடான்னு ஒட்டனத்து யாகம் அல்ல, இப்பதான் எனக்கு யாகம் வருது. ஆமா, ஏன் நம்ம செய்திங்கன்னு ஒரு சுந்தரபாண்டிய சாஸ்தா ஒரு சப்பா மாப்பிளைக்கு மாப்பிள்ளை பேர் என்ன தெரியுமா? உங்க பேரு தான். என் பேர் தானா? ஆமா. அப்பனா தலை தலைன்னு தலைக்குமே. மாப்பிள்ளைக்கு ஒண்ணு அமைய மாட்டாக்கு. அதெல்லாம் நாங்களும் பொண்ணு பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு ஒண்ணாவது மூணு சொல்ல மாட்டேன். மோசமான கழுத வந்துருச்சுங்க. 15 நாள்ல மாப்பிள்ளைக்கு தேடி வருது. வல்லேன்னா அங்க உள்ள வந்து சண்டிகாலிட்ட காட்டு கொடுத்து என்னை தேடி வந்துடப்படாது. சரிதான். ஏயா அப்ப பார்த்தார் பகவானும் பார்வதியும் அதை கடந்து எங்க வருவா தெரியுமா? பச்சை மாலை பவள மாலை பவள மாலை பரமசிவா பவள மாலை அடுத்தபடியாக கடம்பூர் நமது மகள் மாரியம்மாள் மகன் குட்டீஸ் 500 ரூபாய் 500 லட்சமாகவும் அடுத்தபடியாக நமது பேரன் பேராட்சி பாலா 500 ரூபாய் 500 லட்சமாகவும் சுதிக்ஷா ஆவண சேவையகம் பாரதி நகர் அடுத்தபடியாக நமது வானரமட்டி கிருஷ்ணசாமி செண்பகவள்ளி முகிலா ஆனந்த முனீஸ்வரர் ஆலயம் அருளாடி செண்பகவள்ளி பாரதி நகர் ஓடைத்தரு அவர்கள் சார்பாக 500 ரூபாய் லட்சமாகவும் அள்ளி பணம் கொடுத்திருக்காங்க. அந்த முனியப்பனுக்கு என் மகா செஞ்ச சேவை 10-12 வருஷமா உழைச்சதுக்கு என் ஐயா என் பேத்தியால கொண்டு விளையாட்டு துறையில கொண்டு ஒப்படைச்சிட்டாரு.
விளையாட்டு துறையில. ராமராசா. சரி. அப்படி நாகக்கண்ணி நாகராஜனை பார்த்தா பார்வதா தேவி ஆமா. என்ன வரம் கொடுத்தா தெரியுமா? எப்படி? ஏ அம்மா ஏ நாகக்கண்ணி, இன்று முதலாக 8 கலசத்தை தாரேன். 8 கலசத்திலே நீ அடையிருந்த 48ஆம் நாளையில ஆணி மாத்தையில வளரும் புதன்கிழமை உனக்கு 8 பொட்ட பிள்ளை பிறக்கும் போ அப்படின்னு வரத்தை கொடுத்தார ஆண்டவன். அப்ப கேட்க நாகக்கண்ணி, ஆண்டவா எனக்கு 8 பொட்ட பிள்ளை தான் பிறக்குமா சுவாமி? சாமி, ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு அதிகாரம் கிடையாதா? ஏன் நாகக்கண்ணி, உனக்கு 8 பிள்ளையின் சாமானியப்பட்ட பிள்ளையா பிறக்காது, சரித்திரத்தை அடக்கி ஆளக்கூடிய பிள்ளையா பிறக்கும். பார்த்தா நாகக்கண்ணி நமது கலசத்தை வாங்கி தெப்பத்துல நீராடி திருநீரு காப்பணிந்தா, குளத்திலே நீராடி குங்கும காப்பணிந்து 48ஆம் நாளையில இந்த அழகான வந்தித்தோப்பு சீமையில சென்மகேசவ நகரிலே பாராகி வீடத்துல யாரு பிறக்க போறா தெரியுமா? அடுத்தபடியாக நமது வெங்கடாசலபுரம் மேலூர் சீதாலட்சுமி ஐயா வழிபாட்டை சேர்ந்தவர் ஆஞ்சநேயர் மரளாடி நமது கிருஷ்ணாநகரில் இருக்கக்கூடிய சீதாலட்சுமி அம்மாள் மகன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக 500 ரூபாய் லட்சமாக கொடுத்திருக்காங்க. அன்னாருடைய குடும்ப வாழ்க வளர்க வென்று அந்த நாகக்கண்ணி அடையிருந்த 48ஆம் நாளையில யார் பிறக்கா பாருங்க. ஓடுங்க குழவையின குழந்தைய தொட்டுல ஓட்டு தாளாட்டுதா. நீங்க குழந்தையா இருக்கையில தாளாட்டினாங்களா ஐயா? நான் குழந்தையா இருக்கையில என் காலை பிடிச்சு ஆட்டினாங்க. எதுக்கு? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தாளாட்டினா தூங்க மாட்டேனா, முழிச்சுக்கிட்டே கிடப்பனா. என் காலை பிடிச்சுக்கிட்டு இப்படியே ஆட்டினோம்னா தூங்கிடுவேனா. ஆமா, அதனால உனக்கு காலாட்டி வித்தியாசமான ஆட்டு. அது சரிதான், எல்லாரும் போல நான் கிடையாது. ஏன் மிருதங்கக்காரனை தாளாட்டினாங்களாடா? ஆட்டினாங்க. ஆட்டினாங்களான்னு பத்மாவதி தான் கேட்கணும். ஆமா, இவனுக்கு தொட்டிலே கிடையாது. என்ன? ஆமா, வெறும் சணல் கயிறுல ஓட்டே இவனை ஆட்டிட்டாங்க. ஆமா, ஆளு ரொம்ப மெலிவா தான் இருந்தான். அது சரிதான். ஆமா, நாகக்கண்ணி 8 குழந்தைய தொட்டுல ஓடுதா, தாலாட்டு பாடுதா? சரி. தாய் பாடும் பாட்டு தாலாட்டு, பாட்டி பாடும் பாட்டு அதுவும் தாலாட்டு தான். என்ன இப்ப புறம் பாட்டி மாதிரி தானே படிக்காக. அது சரிதான். ஆமா, என் நாகக்கண்ணி எப்படி படிப்பா தெரியுமா? எப்படி? ஆரிராரோ ஆரிராரோ அந்த சிராட்டி பிள்ளை அன்போடு வளர்க்கா, அழகா வளர்க்கா. ராமராசா. ஆமா, இன்னைக்கு எந்த தாய்மாராது குழந்தைய தொட்டுல ஓட்டு தாளாட்டுறாங்களா? இப்ப யாரு தாளாட்டுதா? என்னையா? இப்ப தாளாட்டும் கிடையாது, பிள்ளைக்கு தாய்ப்பாலும் கிடையாது. அது சரிதான். பெக்கது மட்டும்தான் நம்ம வேலை. வளர்க்கறது ஊரா பால்வாடி டீச்சரே பாத்துக்கணும். அதானே. ஐ ஜாலி வையி பத்து பத்து ஒன்ன கேட்டதுக்கு பால்வாடி டீச்சர் எல்லாம் கேட்டிருக்கணும். கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கல சாமி. அதுவும் சரி, நம்ம வாட்டுக்கு பத்துக்கிட்டே இருக்க வேண்டியா. பார்த்தா நாகக்கண்ணி அது வாட்டுக்கு வளர்த்துக்கிட்டே இருக்கும். தனது கொள்ளை பிள்ளைகளை அன்போடு அரவணைப்போடு ஆசா பாசத்தோடு வளர்க்கா. சரி ஏயா? ஆமா, நான் பெத்து பிள்ளை வளர்த்த மாதிரி அவன் வளர்க்கல. யாரும் வளர்க்க முடியாது. கூட்டம் சரியான விட்ட எங்களால வரவே முடியலாங்கிட்டு எங்க ரிசப்ஷனுக்கு. அது சரிதான். ஆமா, அப்படியே எங்கிட்டு வெளியில போய் காத்தோட்டம் உட்காந்து சாப்பிட்டு இப்படி கூடி வெளியே வந்துட்டோம். அதானே. ஆமா, என் தம்பி நான் ரிசப்ஷனுக்கு போனேன், பார்த்தேன் ஸ்டேட்டஸ்ல சுத்தி நின்னுக்கிட்டு நீங்க கும்மாளம் மாட்டத. அப்புறம் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு அடுத்த வருஷம் பேரம் பிறக்க போற ஒரு சந்தோஷத்துல ஆட வேண்டாமா? மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சா அப்பா ஓரமா உட்காந்து மகன் கல்யாணத்தை பாக்கணும். வயல டங்கட்டி டங்கட்டி ஆடதா. நாகக்கண்ணி 8 குழந்தைய தாளாட்டி சீராட்டி அன்பு அரவணைப்போட ஆசா பாசத்தோடு வளர்க்கா நாகக்கண்ணி. ராமராசா. என் அம்மா வளர்ந்து வாலியமாகி பூத்து குலங்கி புட்பவதியாக 8 பேரும் உறுதியோட உறுதி இருக்கா. அடுத்து பாடனமை பாராட்டி அன்பு கரவதி சந்தனமாரி 8 பேரும் வாங்க நம்ம கூடி விளையாடுவோம் அம்மா. நம்ம கூடி என்னம்மா விளையாட? என்ன ஒன்னை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே விளையாட முடியலையம்மா. என்னக்கா? என்னது விளையாண்டாலும் குடல் குடலா வாந்தி எடுத்துடுறேன். 2 தோசை தின்னாலும் மறுபடியும் வாந்தி எடுக்க. என்னக்கா செய்ய? 2 இட்லி உள்ளவனாலும் வாந்தி எடுக்க. உன்னை வச்சு நாங்க என்னமா விளையாட? ஆமா, அதனால 8 பேரும் கூடி கும்மி அடிச்சு விளையாடுதா. ஆமா, ஆங்காங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் சின்ன பிள்ளைகள் கொஞ்ச நேரம் அம்மா வாசல்ல கும்மி அடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எந்திரிச்சு வா மணிசு, அப்புக்குட்டி வாங்க. பிள்ளைய வேற நிறைய பிள்ளைய வேற தெரியாது, எல்லாரும் எந்திரிச்சு வாங்க. முருகேசா, மினிசு எல்லாரும் வாங்க.
அடுத்தபடியாக சரி நமது ஐயா யாரு பனவெள்ளி சத்திரம் தவளாபிரலை கல்யாணம் முடித்து சரி நடராஜரை வாழ்ந்து வரக்கூடிய நமது அண்ணன் ஓட்டுநர் ஆமா பெருமாள் அவர்கள் திருக்கரத்தாலே 5 கரத்தோனே அன்னை இமையால் பெற்ற பாலகனே தொந்தி வயிற்றோனே தொல்லைகளை தீர்ப்பவனே முந்தி முந்தி நாயகனே நானே நானே அரசரடி நாயகரே பிள்ளையாரே நானே நானே அரசரடி நாயகரே பிள்ளையாரே தன்னானே நானே அரசரடி நாயகரே அழக பிள்ளையாரே தன்னானே நானே அரசரடி நாயகரே படுத்தானே நானே நாயகரே நானே நானே அவனுடைய நாயகரே நானே நானே அவனுடைய மகனே நானே படுத்திலே அவன் தன்னாலே நானே படுத்திலே நீரே வாருமையாதிலே நீரே வாருமையாதிலே தன்னாலே நானே படுத்திலே படுத்தானே நானே படுத்திலே அருமையாக நானே நானே அதையுடனே நான் பணிந்தேன் அருமையாக நானே நானே அதையுடனே நான் பணிந்தேன் தன்னாலே நானே அடித்திலே தன்னாலே நானே அவத்திலே மாறிட்ட கேளு திருமுருகா பரமருள வாவா திருமுருகா வாடி வாவா திருமுருகா பரமருள திருமுருகா ஐயா வாவா திருமுருகா பரமருள வாவா திருமுருகா ஆறுபட நாயகனே ஆதி சிவன் தன்மகனே நாயகனே ஆதி சிவன் தன்மகனே ஆறுபட நாயகனே ஆதி சிவன் தன்மகனே ஆறுபடை நாயகனே ஆதி சிவன் தன்மகனே ஆறுமுகம் கட்டத்தோடு வாரும் ஐயா வேலை வா வாடி வா வா என்ன தடி வா திருமுருகா அரமருளே வா வா திருமுருகா ஐயா வா வா திருமுருகா குடனே வா வா திருமுருகா மயில் மகனே வள்ளியவோ மணந்தவனே மகனே வள்ளியோ மணந்தவனே மயில் மகனே வள்ளியவோ மணந்தவனே மயில் மகனே வள்ளியோ மணந்தவனே அடிவேற செங்குவட வாரும் ஐயா ஐயா வா வா வாடி வா வா திருமுருகா பரமருளே வா வா திருமுருகா பக்கம் வா வா திருமுருகா பக்கத்துல வா வா திருமுருகா சிவடி வேலவனே மாயனுக்கு உத்திரனே சிவடி வேலவனே மாயனுக்கு உத்திரனே சிவடி வேலவனே மாயனுக்கு மருமகனே சிவடி வேலவனே மாயனுக்கு மருமகனே ஒரடையும் கொன்றவனே சுனாமியை வென்றவனே வா வா வாடி வா வா தடி வா வா திருமுருகா பரமருளே வா வா திருமுருகா முருகா வா வா திருமுருகா வா வா திருமுருகா திருமல நாயகனே வெற்றி மால்வருகா நாயகனே வீரல் முருகா திருமல நாயகனே இளஞ்சி முத்துக்குமரா நாயகனே இளஞ்சி முத்துக்குமரா அருமைய வேலவனே வண்ணமையும் நீதே வா வா திருமுருகா பரமருளே வா வா திருமுருகா பக்க வா வா திருமுருகா என பக்கரில வா வா திருமுருகா ஓம் சக்தி பராசக்தி மகமாயி ஆயிரம் கண்ணுடைய நீலி திரிசூழி ஆமத்தா நீங்காத பொட்டுடையா ஏழை குழந்தையம்மா எடுப்பார்க்கு பாலனம்மா என் தாய ஈஸ்வரியே நீ விளையாட வேணும் அம்மா
சிலுக்க சிலுக்க வராளே எங்காளியம்மா சிங்கரமாடி வராளே சிலுக்க சிலுக்க வராளே என் காளியம்மா சிங்கரமாடி வராளே ஆத்தா பறந்து பறந்து வராளே அம்பிகையா பம்பரமா சுத்தி வராளே வட்டக்கும் இரட்டையில வாராளே காளியம்மா கும்மி தட்டையில வாராளே காளியம்மா ஆடுவார பாடுவார அக்கிரியே சிலுக்க காளியவ சிலுக்க மாரியம்மா சிலுக்க 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 வராளே என் காளி மாறி சீவி எழுந்து வராளே ஆத்தா பறந்து பறந்து வராளே அம்பிகையா பம்பரமா சுத்தி வராளே ஓம் சக்தி அப்படி ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க. அடுத்து முரளி என் மகன் முகேஷ் 2 பேரும் படிப்பாங்க.